வணக்கம். Trading Today Zone Ravichandran. This seed company is engaged in research, production and processing and marketing of various high quality and hybrid seeds. Incorporated in the year 1986 with a seed production unit, this amazing company is one among the largest crop seed producers in India with a presence across 22 states spanning 12 agroclimatic zones of India. அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு விதை உற்பத்தி மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நிறுவனம் தான். இதனுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக மிஸ்டர் ஜிவி பாஸ்கர் ராவ் அப்படிங்கிறவர் இருக்காரு. மேனேஜிங் டைரக்டர், அற்புதமான மனிதர். மிட் கேப் கம்பெனி 3534 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதனுடைய செக்டார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். ப்ரமோட்டர் வசம் 57.44% ஷேர்ஸ் இருக்குங்க. எஃப்ஐஐட்ட 17.58%, டிஐட்ட 6.69%, அதர்ஸ் 18.29%, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஸோ அந்த ஷேர் எல்லாத்தையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. மெயினாக எஃப்ஐஐ டிஐ ஹோல்டிங் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அவங்களுடைய ஹோல்டிங் சுமார் 25% வரைக்கும் இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 17.14 மடங்கு, இபிஎஸ் 35.47, 52 வீக்ஸ் ஹை 816 ரூபா 65 காசு, லோ 467 ரூபா 25 காசு, புக் வேல்யூ 213 ரூபா 54 காசு, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இல்லாட்டி கூட ஒரு க்ரீனாக எல்லாமே ஈவனான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 மந்தில் 15.42%, 3 மந்தில் 13.69%, 1 இயரில் 12.26% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் ட்ரேடிங்க்கு இது ரொம்ப உகுந்த ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப அட்டகாசமாக தெரியுது. நிறுவனத்தின் தற்போது கூட அண்டர் வேல்யூஸில் தாங்க இருக்குது. இப்போ எல்டிபி என்ன அப்படின்னா சுமார் 608 ரூபா. இதனுடைய ஃபேர் வேல்யூஷன் ரேஞ்ச் சுமார் ஒரு 1000 ரூபா. அதனால் ஓவர் வேல்யூஷனில் நிச்சயமாக இல்லை. நிறுவனத்தோடைய பேர் காவேரி சீட் கம்பெனி லிமிடெட். நிறுவனத்தினுடைய 2018, 19, 20, 21 அதோடைய சேல்ஸு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கூட ரொம்ப பெரிய ட்ராபேக் இல்லாமல் ஒரே ஈவனாக தான் இருக்குது. அதன் பிறகு இன்னும் வருங்காலத்தில் இதனுடைய நிச்சயமாக ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜிங் டைரக்டரும் சொல்கிறாரு. தற்போது அடுத்ததாக இதனுடைய டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். தற்போது 7/4/22 608 ரூபா ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. 470 to 480 ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு சரியான சப்போர்ட் ரீஜனுங்க. அங்கேருந்து மேலே ஏறி தற்போதைக்கு வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் தான் இருக்குது. அந்த 600 to 620 உடச்சிக்கிட்டு மேலே போனோம் அப்படின்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி அந்த 700 ரேஞ்சுக்கு போவோம். அதே சமயத்தில் கீழே இறங்கி வர்றதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 52 வீக்ஸ் ஆகி அந்த 816 ரூபா 65 காசு, லோ 467 ரூபா. இன்பிட்வீனுக்குள்ளே தான் இதை ட்ரேட் பண்ணுறான். பட் நீங்களும் இந்த ஸ்டாக் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன்.